நம் சாவித்திரியில த புக் ஆஃப் பிகினிங்ஸ் கேண்டோ புக் 1 கேண்டோ 2 த இஷ்யூ பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடைசியாக போன செஷன்ல பார்த்த வரிகள் 275 டு 279 பார்த்தோம். பேஜ் 18ல 275 டு 279 பார்த்தோம். இப்ப மேற்கொண்டு தொடரலாம். கடைசியா என்ன வரிகளை பார்த்தோம் என்றால் 275ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, thus is the throne of the inconscient safe while the tardy coilings of the eons pass and the animal browses in the sacred fence and the gold hawk can cross the skies no more, but once stood up and lit the limitless flame அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன அப்படின்னா, இன்கான்ஷியட்னுடைய பிடி எப்படி இங்க வந்து அதனுடைய சிம்மாசனம் வந்து ரொம்ப உறுதியாக இந்த உலகத்துல இருக்கின்றது, அதை மீற முடிவதில்லை. ஆனால் கடந்து போகும் யோகங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மெல்ல 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 சென்று கொண்டிருக்கின்றன. இதுல மனிதனுடைய இந்த ரஜசிக் நேச்சர், அனிமல் லோவர் நேச்சர் வந்து அதுதான் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்டா அதனுடைய வேலிக்குள்ள எப்பொழுதுமே அது சிறைப்பட்டு இருக்கின்றது. எது இருக்கின்றதுன்னா மனிதனுடைய லோவர் நேச்சர், அனிமல் லோவர் ரெஜசிக் நேச்சர் அது இருக்கின்றது. அதே போல இந்த ஹையர் நேச்சர், அதைத்தான் பகவான் கோல்டு ஹாக் அப்படிங்கிறார். ஹையர் நேச்சர் த சோல், அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ பவுண்டட் டவுன், இட்ஸ் ஆல்சோ பவுண்ட் டவுன். அது வந்து கட்டி போட்ட மாதிரி இருக்குது. அது வந்து மேலே எழும்பி பறக்க முடிவது இல்லை. கோல்டு ஹாக் அப்படிங்கிற பகவான் சொல்றது த டிவைன் ட்ரூத். ஹாக் அப்படிங்கிறது மேலே பறக்கும் ஒரு பறவை. அதனால ஆண்மன் வந்து உயர பறக்க முடிவது இல்லை. அதனால அதனுடைய சிறகுகள் வந்து கட்டி போட்ட மாதிரி இருக்கின்றது. அதனால இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய லோயர் நேச்சரும் சரி, அதுவும் ஒரு எல்லைக்குள்ள ஒரு சிறைப்பட்டு இருக்கு, ஒரு வேலிக்குள்ள அடைபட்டு இருக்கு அனிமல் நேச்சரும். ஹையர் நேச்சரும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து அதனுடைய சிறகுகளும் முடங்கி இருக்கின்றன. இப்படி இருக்கக்கூடிய நிலையில சாவித்திரி வந்து மாறுபட்டவளாக காணப்படுகின்றாள். அவள் வந்து இதையெல்லாம் மீறி நிமிர்ந்து நின்று அந்த எல்லையற்ற இந்த ஜோதியை அவள் ஏற்றுகின்றாள். லிமிட்லெஸ் ஃப்ளேம். அவள் வந்து எதனாலும் கட்டுப்படுவது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ பேஜ் 18-19ல அந்த 18-19 ரெண்டுலேயும் அந்த லைன்ஸ் முடியுது. 280 to 285 6 வரிகள் பார்க்கலாம். Arraigned by the dark power that hates all bliss, in the dire court where life must pay for joy, sentenced by the mechanic justicer to the afflicting penalty of man's hopes, her head she bowed not to the stark decree, bearing her helpless heart to destiny's stroke. இதனுடைய பொருளை பார்ப்போம், வார்த்தைகளினுடைய பொருளை பார்ப்போம், பிறகு ஆழமாக உள்ளே செல்லலாம். அரைண்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, குற்றம் சாட்டப்படுவது, சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றது. கோர்ட்ல நிறுத்துறோம்னு சொல்றோம் இல்லையா, என் மேல குற்றம் சாட்டி கோர்ட்ல நிறுத்திட்டாங்கன்னு சொல்றோம். அதுதான் அரைண்ட் அப்படிங்கிற அந்த 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 வார்த்தைக்கு அதுதான் பொருள். அரைண்ட் பை த டார்க் பவர்னு எது? இருள் சக்திகள். இருள் சக்திகள் ஹேட்ஸ் ஆல் பிளஸ் அப்படின்னா ஆனந்தத்தை வெறுக்கும் இருள் சக்திகள். அந்த சக்திகள் தான் அவள் மீது குற்றம் சாற்றி நிறுத்துகின்றது. எங்க நிறுத்துகின்றது? In the dire court where life must pay for joy. Dire courtனா, டயர்னா அச்சம் தரக்கூடிய, கோர்ட்னா நீதிமன்றம். அங்க எப்படி இருக்கு? லைஃப் வாழ்க்கை மஸ்ட் பே ஃபார் ஜாய்.
மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அதற்குரிய ஒரு பெனல்டி, ஒரு அபராதத்தை அது கட்ட வேண்டும். மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, இட் ஹாஸ் டு பே ஃபார் த பெனல்டி. இது யார் சென்டென்ஸ்டு பை த மெக்கானிக் ஜஸ்டிஸ். இது யார் இந்த கோர்ட் நீதிமன்றத்துல யார் சென்டென்ஸ்னா தீர்ப்பு வழங்குறது, மெக்கானிக்னா இயந்திர கதியா, ஜஸ்டிஸர்னா நீதியை வழங்குபவர். அந்த நீதிமன்றத்துல ஒரு இயந்திர கதியான நீதி வழங்கும் ஒரு அமைப்பு இருக்கின்றது. டு த அஃப்ளிக்டிங் பெனல்டி ஆஃப் மேன்ஸ் ஹோப்ஸ். அது என்ன செய்கின்றது? எந்த தண்டனை வழங்குகின்றது? டு த அஃப்ளிக்டிங் என்ன அர்த்தம்? ஒன்றன் மீது ஒரு வலியை சுமத்துவது. அதான் அஃப்ளிக்டிங் பெயின். எதை அது சுமத்துகின்றது? பெனல்டி, அபராதத்தை அது சுமத்துகின்றது. எதன் மீது சுமத்துகின்றது? மனிதனுடைய நம்பிக்கைகளின் மேல் அது அபராதத்தை சுமத்துகின்றது. பனிஷ் பண்ணுது. மனிதனுடைய நம்பிக்கையை அது தண்டிக்கிறது. டு த அஃப்ளிக்டிங் பெனல்டி ஆஃப் மேன்ஸ் ஹோப்ஸ். இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல, அந்த சூழ்நிலையில ஹர்னா சாவித்ரி, அவளுடைய தலை, ஹெட், ஷி பவுட் நாட், தலை வணங்கல. எதுக்கு? டு த ஸ்டார்க் டிக்ரி, அந்த ஒரு மோசமான, அதான் அர்த்தம். ஸ்டார்க்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க இந்த ஒரு மோசமான ஒரு தண்டனைக்கு, மோசமான தீர்ப்புக்கு அவள் தலை வணங்கல அப்படிங்கிறது தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அப்புறம் பேரிங் a helpless heart to destiny stroke. அதே போல அவள் தன்னுடைய ஒரு தன் பேரிங்னா இதயத்தை திறவாக வைத்துக் கொள்வது. பேரிங் ஹெல்ப்லெஸ் ஹார்ட், ஒரு ஏதும் உதவியற்ற ஒரு இதயத்தை விதியினுடைய அடிகளுக்கு அவள் திறவாக வைக்கவில்லை அப்படின்னு தான் சொல்றார். her head she bowed not to the stark decree, bearing her helpless heart to destiny stroke. ஸோ இது இதனுடைய அர்த்தம் அதுதான். டெஸ்டினி விதியினுடைய ஸ்ட்ரோக்னா அடி. ஹெல்ப்லெஸ் ஹார்ட் அப்படிங்கிறது நிர்கதியாக இருக்கக்கூடிய ஒரு இதயம். பேரிங்னா அதை திறவாக வைத்துக் கொள்ளுதல். அது மாதிரி இல்லை அப்படிங்கிறார் அவர். ஸோ இதுல என்னன்னா, பகவான் ஒரு இமேஜை கிரியேட் பண்றார். ஒரு கோர்ட் மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்றார். அங்க சாவித்திரி தான் குற்றம் சாட்டப்பட்டவளா, அக்யூஸ்டா இருக்கிறார். அவ மேஜர் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றாங்க. யார் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றாங்கன்னா, அந்த இருள் சக்திகள். யாரு நீதி வழங்குறாங்க? மெக்கானிக் ஜஸ்டிஸர். மெக்கானிக் ஜஸ்டிஸர்னா என்ன அர்த்தம்? அவர் அவர் அறிவே கண்டு அவர் நீதி வழங்குவது இல்லை. மெக்கானிக்கலா இது பண்ணினா இதுன்னா அது, அவ்வளவுதான். அதான் மெக்கானிக் ஜஸ்டிஸர். அவள் மேல் குற்றம் சாட்டப்படுகின்றது, தண்டிக்கப்படுகின்றாள். ஆனா அதற்கெல்லாம் அவள் தலை வணங்கல. அந்த கோர்ட்டின் அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு அவள் தலை வணங்கவில்லை. விதியினுடைய அடிக்கு அவள் விதியினுடைய அடியை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இந்த உலகத்தை எது ஆளுகின்றது தற்போதைய நிலைக்கு பார்த்தோம் அப்படின்னா, அந்த டார்க் பவர், இருள் சக்திகள், இக்னோரன்ஸ், இன்கான்ஷியன்ஸ். இது எல்லா விதமான ஆனந்தத்தையும் அது வெறுக்கின்றது. இட் ஹேட்ஸ் ஆல் பிளிஸ். ஸோ எங்கெல்லாம் அந்த ஒரு ஒளி, மகிழ்ச்சி இதெல்லாம் காணப்படுகின்றதோ, அது அந்த இருள் சக்திக்கு ஏற்புடையதாக இல்லை. ஆகையினால் என்ன செய்கின்றது? அது அழிக்கின்றது. அந்த சக்தி தான் சாவித்திரியின் மீது குற்றம் சாட்டுகின்றது. குற்றம் சாற்றி அவளை அந்த நீதிமன்றத்தில் நிறுத்துகின்றது. எதுக்கு? மகிழ்ச்சியா இருக்கின்றாள் என்கின்ற குற்றத்திற்காக அவள் தண்டிக்கப்படுகின்றாள். இந்த நீதிமன்றம் எப்படி இருக்கு அப்படின்னா, அச்சம் தரக்கூடியதாக இருக்கின்றது.
என்ன காரணம் அச்சம் தரக்கூடியதா இருக்கு அப்படின்னா, எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அதற்கான தண்டனையை அவர்கள் செலுத்தணும். நீதி வழங்கப்படுவதும் பார்த்தோம் அப்படின்னா, இயந்திரகதியான நீதி தான் அங்கு வழங்கப்படுகின்றது. ஒரு நியாயமான நீதி அங்கு கிடைப்பது இல்ல. ஏன்னா, ஹியூமன் ஹோப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு எப்பொழுதுமே தண்டனை தான் வழங்கப்படுகின்றது. தண்டனை என்ன அப்படின்னா, டிசப்பாயின்ட்மென்ட், ஏமாற்றம், ஃப்ரஸ்ட்ரேஷன், மனம் துவண்டு விடுதல். இதெல்லாம் தான் ஒருத்தர் நல்ல விஷயத்துக்காக எதிர்பார்க்கும் பொழுது, எதிர்மறையான அம்சங்களால் தண்டிக்கப்படுகின்றார். ஆகையினால ஒரு துன்பத்தை தான் அது தண்டனையாக வழங்குகின்றது. இதுதான் அந்த டிக்ரி, தீர்ப்பு. ஆனால் அதற்கு சாவித்திரி தலை வணங்கவில்லை. ஷி பவுஸ் நாட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா சாவித்திரி எதை அவள் பிரதிநிதித்துவம் படுத்துகின்றாள்? ஒளி, அன்பு, மகிழ்ச்சி, ட்ரூத், இம்மார்டாலிட்டி, இதையெல்லாம் அவள் பிரதிநிதித்துவம் படுத்துகின்றாள். ஆனால் அவள் இந்த இருள் சக்திகளினுடைய தீர்ப்புக்கு இணங்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. எதிர்த்து நிற்கின்றாள் அவள். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் சாதாரண மனிதர்களை எடுத்துக்கொண்டால், இல்லை இருமைகளால தான் எல்லாருமே வாழ்வில் எதிர்கொள்கின்றார்கள். மகிழ்ச்சியாக இருந்தால் பின்னரே துன்பம் வருகின்றது. நன்மை இருந்தால் தீமை வருகின்றது. உண்மை, பொய்மை இருக்கின்றது. இந்த டியூவாலிட்டி தான் சாதாரண மனிதர்களை ஆட்டி படைக்கின்றது. ஆனால் சாவித்திரிக்கு இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள். இதற்கெல்லாம் அவள், இந்த சக்திகளுக்கெல்லாம் அவள் இணங்க மறுக்கின்றாள். ஏன்னா சாவித்திரி பார்த்தோம் அப்படின்னா, எதை அவள் தன்னுள் கொண்டுள்ளாள் என்றால், மனித குலத்தினுடைய மிகவும் மேலான நம்பிக்கைகளை அவள் பிரதிநிதித்துவம் படுத்துகின்றாள். சாவித்திரி அதை பிரதிநிதித்துவம் படுத்துவதால் தான் அந்த நம்பிக்கைகளை அழிப்பது என்கின்ற ஒரு தண்டனை அவளுக்கு வழங்கப்படுகின்றது. மனித குலத்தின் நம்பிக்கையை நசுக்குவது என்கின்ற தண்டனை தான் அவளுக்கு வழங்கப்படுகின்றது. ஏன் அப்படின்னா, சாவித்திரி எடுத்துக்கொண்டால் அவள் அந்த மனித குலத்தினுடைய ஒரு உயர்வான நம்பிக்கைகளுக்கு பிரதிநிதியாக அவள் இருக்கின்றாள். அதனால்தான் ஆஹ் இது இந்த இந்த விஷயம் இந்த அம்சங்கள் தண்டிக்கப்படுகின்றன அவள்கிட்ட. ஏன்னா இங்க எது தண்டனையாக வழங்கப்படுகின்றது? சாவித்திரி சத்தியவானோட மரணம் என்பதுதான் தண்டனையாக வழங்கப்படுகின்றது. தண்டனை யார் வழங்குகின்றார்கள்? இந்த மெக்கானிக் ஜஸ்டிஸ், இயந்திரகதியாக இருக்கும் அந்த நியாயம் வழங்கும் நீதிபதி தான் அந்த தண்டனையை அவளுக்கு வழங்குகின்றார். ஆனால் அவள் அதை ஏற்றுக்கொள்ளல. She did not accept the stark degree. அவள் இந்த அடிக்கெல்லாம் அவள் அடிபணிய மாட்டாள், தலை வணங்க மாட்டாள். ஏன்னால் அவள் ஒரு தெய்வ பிறவி. அடுத்து பேஜ் 19, லைன்ஸ் 286 to 289, 4 வரிகள் பார்க்கலாம். So bows and must, so bows and must the mind-born will in man, obedient to the statutes fixed of old, admitting without appeal the nether gods, in her the superhuman cast its seed. பொருள் பார்க்கலாம். So bows, பவுஸ்னா அதுக்கு அடிபணிகிறது, தலை வணங்குறது. So bows and must, கட்டாயமா அப்படிதான் இருக்கணும். அந்த காரியத்தை செய்யணும், கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறது. அதுதான் அர்த்தம் இந்த 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 ஃப்ரேஸுக்கு. So bows and must, கட்டாயமா செய்யணும் அதை. யாரு? The mind born will in man, சாதாரண மனிதன், அவனுடைய மனதை சார்ந்த சங்கல்பத்தை உடைய சாதாரண மனிதன் இதை கட்டாயமாகத்தான், இதற்கு அடிபணிந்துதான் ஆக வேண்டும். ஒபீடியன்ட் என்ன அர்த்தம்? obedient
அதற்கு அடிபணியணும், கீழ்ப்பணியணும். டு த எதுக்கு? ஸ்டாச்சூஸ். ஸ்டாச்சூட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? விதிகள், லாஸ், ஃபிக்ஸ்ட் ஆஃப் ஓல்ட். இந்த பண்டைய விதிகள் அதாவது சற்றும் விட்டு கொடுக்காத ஒரு வார்ப்பில் அமைக்கப்பட்ட விதிகள். அதை மாற்றவே முடியாது. அந்த விதிகளுக்கு சாதாரண மனிதன், அதாவது மைண்ட் பார்ன் வில் இன் மேன், மனதின் மூலம் ஏற்பட்ட அந்த சங்கல்பத்தை உடைய மனிதன் இதற்கு அடிபணிந்துதான் ஆக வேண்டும். அட்மிட்டிங் விதவுட் அப்பீல் த நெதர் காட்ஸ். அட்மிட்டிங்னா ஏற்றுக்கொள்வது, அனுமதித்துக் கொள்வது, தனக்குள் ஒன்றை அனுமதிப்பது. மேலே எதுவும் முறையீடு செய்யாமல், விதவுட் அப்பீல்னா அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. அப்படியே ஏத்துக்கிறது. நான் இதை வந்து கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன், இதுக்கு அகேன்ஸ்டா நான் அப்பீல் பண்ண மாட்டேன். அதான் அட்மிட்டிங் விதவுட் அப்பீல். யார அப்படின்னா த நெதர் காட்ஸ். நெதர்னு என்ன அர்த்தம்? கீழ்நிலையில உள்ளன்னு அர்த்தம். டார்க் இது நெதர் அப்படிங்கிற வார்த்தை பகவான் யூஸ் பண்ணுவார். நெதர்னா இருளான, மறைவான, கீழானன்னு அர்த்தம். அந்த சக்திகள் நெதர் காட்ஸ் அப்படின்னா அந்த கீழ்நிலையில் உள்ள சக்திகள். இது வந்து யாரு செய்வாங்க அப்படின்னா த மைண்ட் பார்ன் வில் இன் மேன். சாதாரண மனிதன் மனதை கொண்டு செயல்படும் அவனுடைய சங்கல்பம் அவ்வாறு தான் செய்யும். ஆனால் சாவித்திரியிடம் இன்ஹர்னா சாவித்திரியிடம் சூப்பர் ஹியூமன். சூப்பர் ஹியூமன் என்ன அர்த்தம்? அதிமானுட ஒரு சக்தியை கொண்ட ஒரு சக்தி, அதிமானுட சக்தி, சூப்பர் ஹியூமன் காஸ்ட் இட் சீட். அவள்கிட்ட இருக்கிறது வந்து சாதாரண ஹியூமன் பவர் இல்ல, சூப்பர் ஹியூமன் பவர். அது தன்னுடைய விதையை அவளுள் விதைத்துள்ளது. இந்த காமன் மேன் எடுத்துக்கணும் அப்படின்னா அவன் வந்து நம்மளுக்கு சாய்ஸே கிடையாது. எதெல்லாம் வாழ்க்கையில சந்திக்கிறோமோ அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், வித்தவுட் கொஸ்டின் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ஹெல்ப்லெஸ்ஸா தான் இருக்கும். இது வந்து விதி, இதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று சாதாரண மனிதன் அதற்கு இணங்கி அல்லலுறுகின்றான். பட் சாவித்திரி அப்படி கிடையாது. ஷி ரெஃப்யூஸ் பண்றான். சாதாரண மனிதனுடைய வில் எப்படி இருக்கு? எல்லாமே மைண்ட் தான். ஆனா அவனுடைய சங்கல்பம் வந்து மைண்டுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஆன்மனில் இருந்து வரக்கூடிய சங்கல்பம் கிடையாது. வெறும் மைண்ட் பார்ன் வில் தான். நாட் ஒரிஜினேட்டிங் இன் த சோல். அதனால்தான் வந்து இந்த ஃபிக்ஸட் லாஸ், ஸ்டாச்சூட்ஸ் ஃபிக்ஸ்ட் ஆஃப் ஓல்ட். என்ன ஸ்டாச்சூஸ் ஃபிக்ஸ்ட் ஆஃப் ஓல்ட் என்ன அர்த்தம்? இந்த விதிகள்ல ரொம்ப நாளா இருக்கு, மாற்றவே முடியாத விதிகள் ரொம்ப நாளா இருக்கு. அதற்கு அவன் அடிபணிந்து தான் ஆகணும். அதுக்கு வந்து அவன் ப்ரொடெஸ்ட் பண்றதே கிடையாது. அதுக்கு மேல்முறையீடும் அவன் செய்வது இல்லை. எல்லாமே அந்த லோவர் பவர்ஸ், நெதர் காட்ஸ் அப்படிங்கிறது லோவர் பவர்ஸ், அதனுடைய செயல்பாடுகளுக்கு அவன் இணங்குகின்றான். வித்தவுட் ப்ரொடெஸ்ட் ஹி அக்செப்ட்ஸ். இது சாவித்திரிக்கு பொருந்தாது. நாட் சோ டு சாவித்திரி. ஏன் அப்படின்னா அவள்கிட்ட ஒரு சூப்பர் ஹியூமன் பவர் இருக்கு. அது தன்னுடைய விதையை அவளுள் விதைத்துள்ளது. ஸோ அவள்கிட்ட அந்த வலிமை வந்து சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய வலிமையை விட ஒரு அதிகபட்சம் உடையது, மேலானது. அவள் வந்து அந்த இருள் சக்திகள், நெதர் காட்ஸ், அதற்கு தன்னை இணங்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Page 19, lines 290 to 294. Inapt to fold its mighty wings of dream, her spirit refused to hug the common soil, or finding all life's golden meanings robbed, compound with earth, struck from the starry list, or quench with black despair the God-given light. பொருள் பார்ப்போம். இனாப்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பொருந்தாதன்னு அர்த்தம். இந்த
அன்சூட்டபிள் அப்படின்னு அர்த்தம், அன்ஃபிட்டிங் அர்த்தம். அதான் இனாப்டன். எது இனாஃப் டு ஃபோல்ட் இட்ஸ் மைட்டி விங்ஸ் ஆஃப் ட்ரீம்? ஃபோல்டுனா சிறகை முடக்கிறது. மைட்டி அப்படின்னா வல்லமை பொருந்திய சிறகுகள், கனவுகளை தாங்கி பறக்கும் சிறகுகள். இனாப் டு ஃபோல்ட் இட்ஸ் மைட்டி விங்ஸ் ஆஃப் ட்ரீம். எது வந்து அந்த கனவுகளை தாங்கி பறக்கின்றது? மைட்டி விங்ஸ் ஆஃப் ட்ரீம். ஹர் ஸ்பிரிட், அவளுடைய ஆன்மன். ஹர்னா சாவித்ரி. ரெஃப்யூஸ்ட் டு ஹக், அதாவது மறுக்கின்றது. எதற்கு மறுக்கின்றது? டு ஹக் த காமன் சாயில். காமன் சாயில் அப்படிங்கன்னா, காமன்னா எல்லாரும் பண்ற விஷயத்த காமன் போம். சாயில்னா மண்ணு, ஹக்னா தழுவிக்கிறது. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய ஆன்மன் வந்து ரெஃப்யூஸ் டு ஹக் த காமன் சாயில். எல்லாரும் ஒரு செல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு வாழ்வையோ ஒரு அமைப்பையோ அவள் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை. அதான் அர்த்தம் அதுக்கு. டு ஹக் த காமன் சாயில்னா எல்லாரும் செய்யக்கூடிய, எல்லாருக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரணமான ஒரு செயலை வந்து அவள் செய்வதற்கு தயாராக இல்லை. ஒரு சாதாரண மனிதன் வந்து எதையெல்லாம் எதையெல்லாம் செய்வானோ, எதையெல்லாம் எவ்வாறு செயல்புரிவானோ, அந்த வாழ்க்கையை அவள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. Her spirit refused to hug the common soil, or finding all life's golden meanings robbed. வாழ்வுல இதுக்கு அர்த்தம் நம்ம முதல்ல வார்த்தைகளுக்கு அர்த்தம் பார்ப்போம், அப்புறம் ஆழமான அர்த்தத்தை பார்ப்போம். ஃபைண்டிங்னா நமக்கு பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? லைஃப்ஸ், வாழ்க்கையினுடைய கோல்டன் மீனிங்ஸ், ரொம்ப மிகவும் அற்புதமான பொன்னிறமான, பொன்னை ஒத்த வாழ்வினுடைய அம்சங்கள் எல்லாம் இழப்பது. ராப்னா இழப்பது. வாழ்வில் காணப்படும் பொன்னை ஒத்த அற்புதமான அம்சங்களை எல்லாம் இழந்து நிற்பது அப்படின்னு அர்த்தம். ஆர் ஃபைண்டிங் ஆல் லைஃப்ஸ் கோல்டன் மீனிங்ஸ் ராப்ட். காம்பவுண்ட் வித் எர்த். காம்பவுண்ட் என்ன அர்த்தம்? இன் அ வே வந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து நமக்கு மனசுக்கு ஒவ்வல, இருந்தாலும் அதோட பொருந்தி இருப்பது. அதோட ஒரு 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 ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வது. காம்பவுண்ட் என்ன அர்த்தம்? ஒரு அக்ரிமெண்ட். இந்த இடத்துல அதான் அர்த்தம். காம்பவுண்ட்னா நம்ம காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். காம்பவுண்ட் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட்னு பொருளை சொல்றோம். கெமிஸ்ட்ரியில சொல்றோம். வீடுகளுக்கு காம்பவுண்டுங்கிறோம். இந்த இடத்துல காம்பவுண்ட் வித் எர்த் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதோட ஒத்து போறது, அதோட சமரசம் செய்து கொள்வது, அதோட இணக்கமாக இருப்பது. காம்பவுண்ட் வித் எர்த் ஸ்ட்ரக் ஃப்ரம் த ஸ்டாரி லிஸ்ட். எதோட சேர்ந்து கொள்வது? புவியோட சேர்ந்து கொள்வது. அவ்வாறு சேர்ந்து கொள்வதனால் என்ன நடைபெறுகின்றது? ஸ்ட்ரக். அடுத்து அவள் ஸ்ட்ரக் ஃப்ரம் த ஸ்டாரி லிஸ்ட். ஸ்ட்ரக்னா அந்த ஒரு லிஸ்ட்ல இருந்து அவள் பெயரை நீக்கி விடுவது. எதுல இருந்து? ஃப்ரம் த ஸ்டாரி லிஸ்ட். ஸ்டாரினா மேலுலகங்களை சார்ந்திருக்கும் அவள், அந்த நிலையிலிருந்து அவள் பெயர் நீக்கப்படுவது. ஆர் quench with black despair the God given light. quenchனா அணைக்கிறது. தாகத்தை நம்ம தீர்த்துக்கிறோம். இங்க ஒளியை வந்து நம்ம வந்து அணைக்கிறோம். quench வித் எதால அணைக்கிறோம்? வித் பிளாக், இருளான, டிஸ்பேர், துயரம். அந்த துயரத்தினால எதை வந்து இங்கே அணைக்கின்றோம்? காட் கிவன், இறையருளால் நமக்கு வழங்கப்பட்ட ஒளியை அழிக்கின்றோம். இது வந்து நம்ம சேர்த்து பார்த்தா அர்த்தம் புரியும். என்ன அர்த்தம் அப்படின்னா,
சாவித்திரி எத்தகையவளாக இருக்கின்றாள் என்றால், எல்லாமே அவளுடைய கனவுகள்லாம் பெரிய அளவில் கனவு காணக்கூடியவளாக இருக்கின்றாள். ஏன்னா, அவள் வந்து எதிர்காலத்து மனித குலத்தினுடைய எதிர்கால நலத்திற்காகத்தான் அவள் இந்த புவியில் அவதரித்துள்ளாள். நேச்சுரலி அவளுடைய கனவுகள்லாம் வந்து அ எல்லாமே ஸ்மால்னஸ் இருக்காது. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, மாபெரும் கனவுகளாக இருக்கும். ஆகையால அத்தகைய கனவுகளை கொண்ட அவள் வந்து தன்னுடைய கனவுகளினுடைய சிறகை வந்து முடக்க எந்த காரணத்தினாலும் முடக்க விரும்பவில்லை. அதுதான் அந்த அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்? "எனாப்ட் டு ஃபோல்ட் இட்ஸ் மைட்டி விங்ஸ் ஆஃப் ட்ரீம்" அப்படின்னு அர்த்தம். அவள் வந்து தயாரா இல்ல. அதேபோல அவளுடைய வீரம் பொருந்திய ஆண்மன் வந்து சாதாரண மனிதனை சூழ்ந்திருக்கும் அந்த ஒரு பலவீனங்கள், சாதாரண மனிதர்களினுடைய வாழ்வினுடைய நடைமுறைகள், அவன் அனுபவிக்கும் துன்பங்கள், இதையெல்லாம் அவள் வந்து அவளுடைய ஆண்மன் வந்து மறுக்கின்றது. ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கின்றது. இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? ஹர் ஸ்பிரிட் ரெஃப்யூஸ் டு ஹக் த காமன் சாயில். அப்புறம் மனிதர்கள் வந்து வாழ்க்கையில வந்து அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ முக்கியமான விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரெஷர் இருக்கும். என் வாழ்க்கையில இதுதான் முக்கியமான விஷயமா கருதுறேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை எக்காரணத்தை கொண்டு நாம் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அது மாதிரி ஒரு இது இருக்கும். அது மாதிரி ஒரு இழக்கும் நிலை வந்து விடும் பொழுது, அவங்க எதற்கும் சமரசம் செய்து கொண்டு அதை இழக்காமல் இருப்பதற்கு அவர்கள் முயல்வார்கள். இல்லையா? ஒருத்தங்களுக்கு ரொம்ப டேரா ஒண்ணு இருக்கு. அத வந்து இழப்பாங்க அப்படிங்கிற நிலை வரும்போது என்ன சொல்லுவாரு அவரு? "இல்ல, இல்ல எக்காரணத்த கொண்டு நான் இழக்க மாட்டேன். அதற்கு என்ன வேணாலும் நான் செய்ய தயாரா இருப்பேன். அதற்கு ஈடாக" அப்படிம்பார். ஆனா சாவித்திரி அது மாரி கிடையாது. அவள் வந்து தன்னுடைய உன்னதமான விஷயங்களை இழந்துவிட்டு, அ உன்னதமான விஷயங்களை வந்து ஒரு சாதாரண விஷயங்களை அ இழப்பதற்காக அவளுடைய மகோன்னதமான விஷயங்களை வந்து அம்சத்தை வந்து இழப்பதற்கு அவள் தயாராக இல்ல. அதேபோல வேறொரு கருத்தையும் பகவான் இங்கே கூறுகின்றார். அவள் வந்து அ சமரச இப்ப அவள் எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கின்றாள். அதற்காக வந்து அதை இழ அதற்காக வந்து அவள் வந்து இந்த இந்த புவி வாழ்வு அந்த நிலைக்கு தன்னை தாழ்த்திக் கொள்ள விரும்பவில்லை. அதுதான் இங்க அர்த்தம் அதுக்கு. அதாவது என்ன அர்த்தம் அப்டின்னா, இப்ப சாதாரண மனிதர்கள்ட்ட வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெஷியஸா ஒரு விஷயம் இருக்கு அப்டின்னா, அவங்க அத இழக்க போறாங்க அப்டின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? "இல்ல, இல்ல, இல்ல நான் எதுக்கு விலையாக என்ன வேணாலும் தரேன். அதை நான் இழக்க தயாரா இல்ல" அப்டிம்பாங்க. சாவித்திரி அப்படி கிடையாது. அவ வந்து எத வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா என்னுடைய மேன்மை தன்மையை நான் இழக்க மாட்டேன். நான் வந்து அந்த மேலுலகங்களை சார்ந்தவள். இந்த ஸ்டாரி லிஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது மேலுலகத்தை குறிக்கின்றது. அவளுடைய பெயர் எங்க இருக்கு? இந்த ஸ்டாரி லிஸ்ட் மேலுலகங்களை சார்ந்த அவள் தன்னுடைய பெயர் அதிலிருந்து நீக்கப்படுவதை விரும்பல. இது மாதிரி புவியனுடன் சமரசம் செய்து கொண்டு, புவியினுடன் ஒன்று சேர்ந்து, புவி வாழ்வில் தன்னை சாதாரண மனிதர்களுடன் ஈடுபடுத்திக் கொண்டு, தன்னை தாழ்த்திக் கொண்டு, அந்த மேலுலகங்களில் இருந்து தன்னுடைய பெயர் நீக்கப்படுவதை அவள் விரும்பவில்லை. அதுக்கு அடிபணியல. ஏன்னா, அவள் வந்து எதை தான் கொண்டு வருகின்றாள்? அந்த இறை ஒளியை தன்னுள் கொண்டு வருகின்றாள். அந்த இறை ஒளிய வந்து அவள் வந்து இந்த கரும் கரும் இருள் பொருந்திய அந்த துயரினால் அணைக்கப்படுவதை அவள் விரும்பவில்லை. ஏன்னா, எப்ப வந்து அந்த இறை ஒளி வந்து அணைக்கப்படும் அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து அதிகமா துயரும்போது, டிப்ரஷன்ல இருக்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குமே அந்த இறை அருளால் வழங்கப்பட்டுள்ள அந்த உன்னதமான அம்சங்கள்லாம் அந்த இடத்துல மறைஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னா, எல்லார்கிட்டயும் அந்த ஆண்மனுடைய ஒளி இருக்கு. அந்த சைக்கிக் ஃப்ளேம் இருக்கு.
சைக்கிக் ஃப்ளேம் எப்பொழுதுமே அந்த மகிழ்ச்சியை தான் தன்னுள் கொண்டு இருக்கின்றது. டிப்ரெஷன் இது மாதிரி டிஸ்பேர் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு மனிதனை வந்து ஆக்கிரமிக்கும் பொழுது அந்த இடத்துல எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து மறைஞ்சு போயிடும். ஆனா சாவித்திரி அப்படி கிடையாது அப்படிங்கிறார். அவளுடைய ஸ்பிரிட் எப்படி இருக்குன்னா, ஆர் quench வித் பிளாக் டிஸ்பேர் த காட் given லைட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவருடைய ஆண்மனை பத்தி குறிப்பிடுகின்றார் பகவான். சாவித்திரியினுடைய ஆண்மனை பத்தி பகவான் குறிப்பிடுகின்றார். அவள் வந்து ஒரு சில பேர் அந்த பலவீனமா இருக்கும் பொழுது இல்ல டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இன்னொருத்தட்ட சமரசம் பண்ணிப்போம், அடிபணிஞ்சு போயிடுவோம். ஆனா சாவித்திரி அந்த இடத்துல டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷன் தான் இருக்கிறா. அவருடைய மரணம், அவருடைய கணவனுடைய மரணம் ஏற்பட போகின்றது நன்றாக தெரியும். தெரிஞ்சும் அவள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறா அவ. அந்த ஹையர் லெவல்ல இருந்து தன்னை வந்து கீழே இறங்கி புவிசார் விஷயங்களுடன் அவள் சமரசம் செய்து கொள்ள விரும்பவில்லை. இந்த புவி சார்ந்த விஷயங்கள், புவி சார்ந்த சக்திகள் அதனுடன் அவள் சமரசம் செய்து கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா சாவித்திரியினுடைய ஆன்மன் வந்து அப்படிப்பட்டது. அவள் வந்து மேலுலகங்களை சார்ந்து இருக்கின்றாள். ஒரு டிவைன் ஸ்டேட்டஸ் அந்த இடத்துல இருந்து கீழே வந்திருக்கா. அவள் வந்து கீழே வந்தாலும் கூட அந்த தன்மை வந்து அவளிடம் இருந்து மறையவில்லை. ஏன்னா அவளுடன் எப்பொழுதுமே அந்த இறை ஒளி அவளுடன் எப்பொழுதுமே இருக்கின்றது. அவ அதை எக்காரணத்தை கொண்டும் அந்த அந்த இறை ஒளி வந்து இருளில் அழிந்து விடுவதை, மறைந்து விடுவதை அவள் அனுமதிக்கவே மாட்டாள். இந்த கருத்தை தான் பகவான் கூறுகின்றார். அடுத்து பேஜ் 19, லைன்ஸ் 295 to 298. Accustomed to the eternal and the true, her being conscious of its divine founts, asked not from mortal frailty pain's relief, patched not with failure, bargain, or compromise. Accustomed to the eternal and the true. எதுக்கு அவள் அக்கஸ்டம்னா பழகி இருக்கிறது, இட்டர்னல்னா சாஸ்வதமானது, பரம்பொருளுக்குரியது, ட்ரூனா எப்பொழுதுமே மெய்யானது. அதுக்கு தான் அவளுக்கு பழகி இருக்கா. ஹர் பீயிங், அவளுடைய அந்த ஜீவன், கான்சியஸ் ஆஃப் இட்ஸ் டிவைன் ஃபவுண்ட்ஸ். கான்சியஸ்னா உணர்ந்து இருத்தல், டிவைன்னா இறை பரம்பொருள் சார்ந்த இறைவன் சார்ந்த இறை சார்ந்த. ஃபவுண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? அதனுடைய ஆரம்பம், ஆதி நிலை. அதனுடைய ஆதி நிலை வந்து அவளுடைய ஆதி நிலை வந்து இறை சார்ந்ததாக, இறைத்தன்மையை சார்ந்ததாக இருக்கின்றது. ஆனா அது அது குறித்த அந்த ஷி இஸ் வெரி கான்சியஸ் அபவுட் இட். ஆஸ்க்ட் நாட் ஃப்ரம் மார்டல் ஃப்ரைட்டி பெயின்ஸ் ரிலீஃப். அவள் வந்து ஆஸ்க் நாட்னு கேட்காம இருக்கிறது. மார்டல்னா மனிதனை சார்ந்து இருக்கும். மார்டல்னா மனிதனை சார்ந்து இருக்கும். ஃப்ரைல்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? பலவீனம். மனிதனாலே என்ன அர்த்தம்? ஒரு பலவீனமான மனிதனைத்தான் நம்ம பார்க்கிறோம். விதிக்குட்பட்டு இருள் சக்திகளால் ஆனப்படும் மனிதன் பலவீனங்களை கொண்டே மனிதன். அந்த அந்த மனிதன் கிட்ட அந்த அத்தகைய ஒரு நிலையில் இருந்த அவள் அந்த அவளுடைய வலிக்கான நிவாரணத்தை அவள் நாடவில்லை. ஒரு சாதாரண மனிதன் வலி இருந்தா என்ன பண்ணுவான்? அவன் வந்து ஒரு வீக்கான பொசிஷன்ல என்னுடைய வலி போகணும், எக்காரணத்தை கொண்டாலும் என்னுடைய வலியை வந்து நீங்க போக்கணும் அப்படின்னு தான் அவன் வந்து பாடுபடுவான். அது வந்து சாதாரண மனிதன், ஒரு பலவீனமான மனிதன். ஆனா அவள் அப்படி கிடையாது. அதனாலதான் சொல்றா, இது சாதாரண மனிதன் தான் அந்த மார்டல் ஃப்ரைல்ட்டில அந்த அவனுக்கே உரிய பலவீனத்துடன் அவனுக்கு வரும் துயரங்களில் இருந்து அவன் அதற்கான நிவாரணத்தை அவன் நாடுவான்.
ஆனா சாவித்திரி வந்து அப்படி கிடையாது. என்னதான் வலி இருந்தாலும் சரி, வேதனை இருந்தாலும் சரி, அதற்கான நிவாரணத்தை அவள் நாடவில்லை. பேட்ச் நாட் வித் ஃபெயிலியர், bargain ஆர் காம்ப்ரமைஸ். பேட்ச் என்ன அர்த்தம்? ஒட்டு போடுறது, பேட்சப் பண்றோம்னு சொல்றோம்ல. ஒருத்தரோட ஒருத்தரோட நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கப்ப அவரோட பேட்சப் பண்ணிக்கிறோம். பேட்ச் நாட் வித் ஃபெயிலியர், bargain ஆர் காம்ப்ரமைஸ். அவளுக்கு ஏற்படக்கூடிய அந்த அந்த தோல்வி இருக்கின்றது. அந்த தோல்வியுடன் அவள் வந்து ஒரு பார்கெயின், பேரம் பேசுவதோ இல்ல காம்ப்ரமைஸ், சமரசம் செய்து கொள்வதற்கோ அவள் தயாராக இல்லை. ஏன்னா அவளுடைய பீயிங் வந்து எப்பொழுதுமே ஷீட் இஸ் கான்சியஸ் ஆஃப் இட்ஸ் டிவைன் ஆரிஜின். அது எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து சாஸ்வதமான விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் தான் அது அத்துடன் தான் தன்னை சம்பந்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. நாம் தான் வந்து மனித குலத்திற்கே உரித்தான அந்த வீக்னஸோட இருக்கும், மார்டல் ஃப்ரெயில்டி. மார்டல் ஃப்ரைட்டில் இருக்கிறதுனால தான் வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு ஒரு வலி, ஒரு துன்பம் அப்படிங்கிறப்ப நம்ம இம்மிடியட்டா என்ன பண்றோம்? யார்கிட்ட வேணாலும் நம்ம முறையிட தயாரா இருக்கின்றோம். அந்த துன்பம் போகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம யாரிடம் வேண்டுமானாலும் முறையிட தயாரா இருக்கின்றோம். ஏன்னா நம்ம வந்து இம்பர்ஃபெக்ட் இல்லையா? ஹியூமன் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். அதனாலதான் நம்ம வந்து நமக்கு துன்பங்களில் இருந்து நம்ம விடுபடணும்னு நம்ம வந்து முறையிடுறோம். ஆனா சாவித்திரி அப்படி கிடையாது. அவள் எதோடையும் பேட்சப் பண்ணிக்க மாட்டா. ஒரு தோல்விகரமான ஒரு நிலைமை வந்தாலும் கூட அவள் எதனுடனும் அவள் சமரசம் செய்து கொள்வதற்கோ இல்ல பேரம் பேசுவதற்கோ தயாராக இல்லை. ஏன்னா அவள் வந்து அந்த தோல்வியை வந்து அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் அவள். என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஏன் வை என்ன காரணத்தினால் அவளால தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாது, எதனுடனும் அவள் சமரசம் செய்து கொள்ள தயாராக இல்லை அப்படின்னா அதற்கான காரணத்தையும் பகவான் கூறுகின்றார். பேஜ் 19, லைன்ஸ் 299 to 305. 7 வரிகளை பார்ப்போம். என்ன காரணம்? ஏன் அவள் அந்த சக்திகளுடன் சமரசம் செய்து கொள்ளவில்லை? தன் கணவன் மரணிக்க போன்றான் என்கின்ற விஷயம் தெரியும். இருந்தாலும் அவள் வந்து எதற்கும் இணங்காமல் இருக்கின்றாள். எதனுடனும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. என்ன காரணம் அதற்கு? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவளுடைய நோக்கம் வந்து எப்பொழுதுமே சாவித்திரியினுடைய அந்த காவியத்தை பார்க்கும் பொழுது அந்த இன்டெகிரல் யோகா, பூரண யோகம் எதற்காக மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ வந்து இந்த உலகத்துல அவதரித்தார்கள் அப்படிதான் நம்ம பார்க்கணும். இதுக்காக வந்தாங்க அவன்னா மனித குலத்தை வந்து ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ், என்டையர் புவியை வந்து திருவுர் மாற்றம் செய்யணும். அதிமானச ஒளியால சுப்ரமெண்டல் கான்சியஸ்னஸ். அதனால என்டையர் எர்த்தை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் மனிதனுக்கு வந்து இங்க டிவைன் லைஃப் கிடைக்கும். அதுதான் அவங்களுடைய இலக்கு. அதே தான் சாவித்திரி செய்கின்றார். சாவித்திரி வந்து இங்க குறியீடு, சிம்பிள் தான் இங்க. சாவித்திரி நம்ம என்ன பார்க்கிறோம்? பகவானுடைய யோகத்தை தான் பார்க்கிறோம். அன்னையினுடைய யோகத்தை பார்க்கிறோம். அதுதான் இங்க அர்த்தம். அதனால அந்த பின்னணியில் தான் நம்ம பார்க்கணும். சாவித்திரியை படிக்கணும். சோ இங்க அதனாலதான் வந்து அவளுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு தான் வந்திருக்காங்க. மாபெரும் வேலை இருக்கின்றது அவளுக்கு. A work she had to do, a word to speak, writing the unfinished story of her soul in thoughts and actions graved in nature's book. She accepted not to close the luminous page, cancel her commerce with eternity, or set a signature of weak assent to the brute balance of the world's exchange. ஒர்க் டு டூ அப்படின்னா அவளுக்கு ஏதோ ஒரு வேலை, மாபெரும் வேலை இங்க இருக்கு, புவியில் இருக்கு. அதுதான் அவள் அவதரித்திருக்கின்றாள். A word to speak, ஒரு மாபெரும் விஷயத்தை அவள் இங்கே கூறப்போகின்றாள்.
a word to speak, writing the unfinished story of her soul. அவளுடைய ஆன்மன் வந்து யுகம் யுகமாக இதற்காக வந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய அது எந்த காரணத்திற்காக அவளுடைய ஆன்மன் பயணித்துக் கொண்டிருக்கின்றதோ அதனுடைய அந்த நிகழ்வு, அந்த அந்த ஸ்டோரி, அது இன்னும் முடியல. அந்த எபிசோடே முடியல இன்னும். அதை முடிக்கணும். இந்த உலகத்துல அவளுடைய அவதரித்திருப்பதன் மூலமாக அதை முடிக்கணும். இன்னும் அது பினிஷ் ஆகல. அதான் ரைட்டிங் த அன்பினிஷ்டு ஸ்டோரி ஆஃப் அவர் சோல். அப்புறம் என்ன செய்யணும்? இன் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், எண்ணங்கள், செயல்பாடுகள் மூலமாக கிரேவ்ட் இன் நேச்சர்ஸ் புக், இயற்கையினுடைய அந்த புத்தகத்துல அவள் தன்னுடைய எண்ணங்களின் மூலமாகவும் செயல்களின் மூலமாகவும் செதுக்கணும். எதை செதுக்கணும் அப்படின்னா, அந்த மாபெரும் விஷயத்தை எதற்காக அவள் அவதரித்தாளோ அதனுடைய நோக்கத்தை அவள் செதுக்கணும். அந்த இதுல இயற்கையினுடைய அந்த ஏட்டில் அவள் பதிய வைக்கணும். இன் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் கிரேவ்ட் இன் நேச்சர்ஸ் புக். She accepted not to close the luminous page. ஏன்னா அந்த ஆன்மன் வந்து பயணித்து வந்திருக்கின்றது. அது வந்து ஒரு ஒளி பொருந்திய பக்கமாக இருக்கின்றது. அதை அவள் உடனடியாக அதை வந்து முடித்து விடவோ மூடிவிடவோ அவள் தயாராக இல்லை. லியூமினஸ்னா ஒளி பொருந்தியன்னு அர்த்தம். கேன்சல் ஹர் காமர்ஸ் வித் இட்டர்னிட்டி. கேன்சல்னா அதை வந்து ஒன்றுமே இல்லாத செய்யறது, தள்ளுபடி செய்யறது. எதை தள்ளுபடி செய்வது என்றால், அவள் இந்த பரம்பொருள், இந்த இட்டர்னிட்டி, அதனுடனான அவளுடைய அந்த தொடர்பை வந்து அவள் அறுத்து கொள்ள தயாராக இல்லை. ஆர் செட் a signature of weak assent to the brute balance of world's exchange. இப்போ சிக்னேச்சர்னா தன்னுடைய ஒப்புதலை வழங்குது. வீக் அசெட்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஒரு ஒப்புதல், அந்த ஒப்புதல் வந்து நான் வந்து மனமுவந்து வழங்குவது கிடையாது. என்னுடைய பலவீனத்தினால் நான் அதற்கு என்னுடைய ஒப்புதலை வழங்குகின்றேன். அதுதான் வீக் அசென்ட்னு பேர். எதற்கு அவளுடைய அந்த அத்தகைய ஒரு பலவீனமான ஒப்புதலை வழங்க தயாராக இல்லை அப்படின்னா, டு த ப்ரூட் பேலன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச். இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரூட் பேலன்ஸா இருக்கு. எது இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள்ல, பரிமாற்றங்கள்ல அந்த தராசுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, எது வந்து மேலோங்கி இருக்கு அப்படின்னா, துயரங்கள், துன்பங்கள். அதுதான் ப்ரூட் பேலன்ஸ். அதாவது வேர்ல்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச், உலக பரிமாற்றங்கள்ல எது மேலோங்கி இருக்கு? துன்பங்களும் துயரங்களும். அதற்கு அவள் வந்து தன்னை இணங்க மறுக்கின்றாள். ஏன்னா அவள் வந்து ஒரு பர்டிகுலர் மிஷன், ஒரு அதுக்காக வந்திருக்கா. அவ ஸ்பெஷல் மிஷன் கூட வந்திருக்கா. அது ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் டு டெலிவர். அதுதான் வேர்ட் டு ஸ்பீக் அப்படிங்கிறார். வேர்ட் டு ஸ்பீக் நேம் பகவான் சொல்றாரு அப்படின்னா, ஷி ஹாஸ் டு ஸ்பெஷல் மெசேஜ் டு டெலிவர். அதே போல அவளுடைய ஆன்மனனுடைய அந்த பயணம் வந்து ரொம்ப நெடியது. ஸ்டோரி ஆஃப் ஹர் சோல் இஸ் லாங். அது வந்து ஒரு பர்டிகுலர் பர்த், இந்த பிறவியோட ஏதோ முடிந்து போற விஷயம் கிடையாது. சோ அவள் என்ன செய்கின்றாள்? இன்னும் முடிவுறாத கதையை அவள் எழுதுகின்றாள். அப்புறம் வந்து இயற்கை தான் வந்து, இயற்கை என்கின்ற புத்தகத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா, எல்லோருமே அவர்களுடைய கதையை எழுதுகின்றோம். வாழ்வு, பிறப்பு, இறப்பு, இதை எங்க பதிக்கின்றோம்? இயற்கை என்னும் புத்தகத்துல பதிக்கின்றோம். அந்த பதிவு செய்வதை எவ்வாறு செய்கின்றோம்? நம்முடைய எண்ணங்களாலும் செயல்களாலும் செய்கின்றோம். ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு செயல், இதெல்லாம் வந்து அந்த இயற்கையினுடைய புத்தகத்துல தன்னுடைய பதிவை வந்து ஏற்படுத்துகின்றன. என்கிரேவ்னா என்ன அர்த்தம்? செதுக்கிறது, பொறிக்கிறது, ஏற்படுத்துகின்றன. இதெல்லாம் பண்ணணும் சாவித்திரி. அதனாலதான் அவள் வந்து அவளுடைய வாழ்க்கையினுடைய ஒளி பொருந்திய பக்கத்தை வந்து
அவள் வந்து மூட தயாரா இல்ல. துன்பத்தையும் அழிவையும் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வினுடைய ஒளி பொருந்திய அந்த புத்தகத்தை, அந்த பக்கத்தை அவள் மூட தயாராக இல்ல. அவளுடைய பரிமாற்றங்கள் எல்லாம் அந்த பரம்பொருளுடன் இருக்கின்றது. இங்கு சாதாரண மனிதர்கள் சார்ந்த விஷயங்களோட அவளுடைய பரிமாற்றங்கள் இல்ல. அதனால்தான் வந்து இந்த பலவீனமான ஒரு மனிதன் சார்ந்த அந்த ஒப்புதல், அதற்கு இணங்கி அவள் வந்து தன்னுடைய வாழ்வை வந்து ஒரு சமரசம் செய்து கொள்வதற்கு அவள் தயாராக இல்லை. ஏன்னா அந்த வாழ்வுல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன எதிர்கொள்கின்றோம்? இழப்புகளை எதிர்கொள்கின்றோம், மகிழ்ச்சியை எதிர்கொள்கின்றோம், வலியை எதிர்கொள்கின்றோம். இதெல்லாம் நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா, என்ன மிஞ்சுது அப்படின்னா, ஒரு ப்ரூட் பேலன்ஸ். ப்ரூட் பேலன்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு கொடுமையான ஆ ஒரு விஷயம் தான் மிஞ்சுகின்றது. அத நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்கின்றோம். அதுதான் வந்து வீக் அசென்ட். ஆனா சாவித்திரி இதற்கு அவ்வாறு செய்வதற்கு மறுக்கின்றாள். இந்த ஒரு அரேஞ்ச்மென்ட் அதுக்கு வந்து அவள் ஒப்ப தயாராக இல்லை. ஏன்னா அவள் வந்து ஒரு தெய்வ பிறவி. இதற்கெல்லாம் அவள் தன்னை வந்து ஆ இணங்கி அடிபணிய அவள் மறுக்கின்றாள். இந்த இத்துடன் நம்ம இந்த செஷனை நம்ம முடித்துக் கொள்ளலாம்.